வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் 4 சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரீஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெஸ்ட்டு வச்சிட்ருக்கோம். வர ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா, அழகு 3 எழுதும் திறனில் 2வது சப் டாபிக் முழுமைக்கும் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா. டெஸ்ட்டு ஃப்ரீ தான், யார் வேணும்னாலும் எழுதலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காலம் பார்க்க போகிறோம். இந்த 2வது சப் டாப்பிக்கில் திணை மரபு பால் மரபு ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோம். அடுத்ததாக இருக்க காலத்தை தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இவங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நேற்று மழை பெய்யும். இந்த பெய்யும் என்பதற்கு பதிலாக என்ன வரணும், கரெக்டான சென்டென்ஸாக நேற்று மழை பெய்தது அப்படின்னு வந்தால் தான் இந்த சொற்றொடர் முழுமையடையும் ஓகேங்களா. காலம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நேற்று வருவேன், அது என்னவா மாற்றணும்னா நேற்று வந்தேன். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலம்னா என்ன, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஒரு காலத்திலேருந்து இன்னொரு காலத்தை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம புக் சோர்ஸ் பார்க்க போகிறோம். புக் சோர்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு போக போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகேங்களா. எக்ஸாம்ஸில் கேள்விகள் எப்படி வரும் அப்படின்றால ஒரு தெளிவு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா தான் தெரியும். அதனால் புக் சோர்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அடுத்ததாக என்ன எதுக்கு பார்க்க போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு போக போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு காலம், இது எங்கே இருக்குது புக் சோர்ஸ் பார்த்துக்கோங்க. 7ஆம் வகுப்பு 2வது டம் ஓகேங்களா, பருவம் 2ல் இயல் 1 இதில் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு மொழியாழ்வோம் பின்னாடி இருக்குங்களா, ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் அங்கே தான் இது இருக்குது ஓகேங்களா. காலம் பொதுவாக காலம் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். ஒன்று இறந்த காலம் ஓகேங்களா, நடந்து முடிஞ்சது ஓகேங்களா, ஆல்ரெடி பாஸ்ட் ஓகேங்களா. அடுத்ததாக நிகழ்காலம், நிகழ்காலம்லாம் இப்போ நடந்துட்டுருக்குது ஓகேங்களா, நிகழ்காலம். அடுத்ததாக எதிர்காலம். காலம் 3 வகைப்படும். ஒன்று இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஓகேங்களா. இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போது இதுக்கான ஒரு டெஃபினேஷன் சின்னதாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். எக்ஸாம்பிள், பார்த்தான், ஆடினால், பறந்தது ஓகேங்களா. அடுத்ததா நடந்த செயலை, நடக்கின்ற செயலை குறித்தா அது நிகழ்காலம் ஓகேங்களா. நடக்கவிருக்கும் செயலை குறித்தா அது எதிர்காலம். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு தேவை இந்த சொற்களை நம்ம எப்படி இது வந்து இறந்த காலம், இது நிகழ்காலம், இது எதிர்காலம்னு கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. நிறைய சொற்கள் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் ஓகேங்களா, எப்படி இதை மாற்றுறதுன்னே தெரியாது. இப்படி இதை நம்ம கரெக்டாக ப்ரொசீஜர் படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது இந்த பகுபத உறுப்பிலக்கணம். என்ன சார், காலத்துக்கும் பகுபத உறுப்பிலக்கணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். பட் சம்மந்தம் இல்லை. மெயின் பாயிண்ட்டே எங்கே இருக்குன்னா இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் தான் இருக்குங்களா. இந்த பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாரும் சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். என்னென்ன இருக்கும் பகுபத உறுப்பிலக்கணத்தில், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஓகேங்களா. இத்தனை இருக்கும். இதில் இடைநிலைன்னு ஒன்று படிச்சிருப்போம் ஓகேங்களா. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கிறது தான் இந்த பகுபத உறுப்புக்கள் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பகுபத சொல் எடுத்துப்போம், கொல்வார். இதை எப்படி பிரிக்கலாம்னா கொல் குட்டல் இவ்வு குட்டல் ஆர் இப்படி பிரிப்போங்களா. அப்போ கண்டிப்பாக பகுதி இருக்கும், அடுத்ததாக ஒரு விகுதி இருக்கும். இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது தான் இடைநிலை ஓகேங்களா. இந்த இடைநிலை மட்டும்தான் காலத்தை காட்டும். ஒரு சொல்ல காலத்தை காட்டுற ஒரு பகுதி எதுன்னு பார்த்தோன்னா அது இடைநிலை தான் ஓகேங்களா. ஒரு சொல்லில் ஏதோ ஒரு சொல் ஓகேங்களா, மேக்சிமம் வினை சொல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா. அந்த வினை சொல்ல பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது எதுனா இடைநிலை. இப்போ நம்ம இந்த இடைநிலையை மட்டும் படிச்சிட்டோன்னா போதும், நம்ம ஈஸியாக ஒரு சொல் கொடுத்துட்டு அது எந்த காலம்னு கேட்டால் நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அதனால் நம்ம இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நமக்கு தேவை இந்த காலம் டாப்பிக்கு, நமக்கு தேவை இது இறந்த காலமாக, நிகழ்காலமா அல்லது எதிர்காலமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தேவை இந்த இடைநிலை ஓகேங்களா. இடைநிலை மட்டும்தான் காலம் காட்டும். இதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா எந்த கேள்வி கொடுத்தாலும் எந்த சொல் கொடுத்தாலும் நம்மளால் இது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமானு தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த இடைநிலை மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா. இடைநிலைகளில் 3 இடைநிலைகள் இருக்குது. ஒன்று இறந்த கால இடைநிலை, இன்னொன்று நிகழ்கால இறந்த கால இடைநிலை, அடுத்ததான் நிகழ்காலம், அடுத்து எதிர்காலம் ஓகேங்களா. 3 இடைநிலை தான் இருக்குது. இந்த 2 நமக்கு தேவையில்லை ஓகேங்களா. மொத்தமாக 5 இருக்குது, ஆனால் நமக்கு இந்த 3 மட்டுமே போதும். ஏன்னா நம்ம காலம் பார்க்குறதால இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை 3 மட்டும் பார்த்துப்போம் ஓகேங்களா. இறந்த கால இடைநிலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதாவது இறந்த காலத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த
இட் இர் இன் இந்த 4 எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இட் இர் அப்புறம் இன். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இறந்த கால இடைநிலைனா என்ன? இட் இட் இர் இன். எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாமல் இதை படிக்க சொல்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி பெரிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இறந்த கால இடைநிலைக்கு என்ன வரணும்? இட் இட் இர் இன். ஓகேங்களா, அடுத்ததா நிகழ்கால இடைநிலை. நிகழ்காலத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 3 சொற்கள் கிறு கின்று ஆண் என்று. கிறு கின்று ஆண் என்று. ஓகேங்களா, இறந்த கால இடைநிலைக்கு இட் இட் இர் இன். ஓகேங்களா, நிகழ்கால இடைநிலைக்கு கிறு கின்று ஆண் என்று. அடுத்ததா எதிர்கால இடைநிலை. எதிர்காலத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப் இவ் இக். இப் இவ் இக். ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லிடலாங்களா ஒரு டைம். இறந்த கால இடைநிலைக்கு இட் இட் இர் இன். ஓகேங்களா, நிகழ்கால இடைநிலைக்கு இரு கின்று ஆண் என்று. அடுத்ததா எதிர்கால இடைநிலை இப் இவ் இக். ஓகேங்களா, இந்த 3த்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமை தான். ஓகேங்களா, இதை முடிச்சிட்டோன்னா இதை வச்சு நம்ம எப்படி காலத்தை கணிக்கலாம்? காலத்தை கணிக்கிறதில்ல, காலத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு சொல் கொடுத்துட்டு இது இறந்த கால சொல்லா, நிகழ்கால சொல்லா, எதிர்கால சொல்லா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒரு சொல் எடுத்துக்கோங்க, கொல்வார். கொல்வார் இந்த சொல்லு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இதை பகுபத உறுப்பிலக்கணமாக பிரித்தோன்னா இல்லை, நிறைய பேர் இதெல்லாம் வேறு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வரும். பட் நீங்கள் பிரிக்க கூட தேவையில்லை. ஓகேங்களா, இடையில் ஒரு எழுத்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இடையில் இதை பிரிச்சனா என்ன வரும்? கொல் கூட்டல் இவ் கூட்டல் ஆர் இப்படி வருதுங்களா. இடையில் இருக்கிற எழுத்து எடுத்துக்கோங்க. என்ன எழுத்து இருக்குது? வா இருக்குது. ஓகேங்களா, நம்ம படித்தோம் இறந்த கால இடைநிலை இட் இட் இர் இன். இட் இட் இர் இன். நிகழ்கால இடைநிலை. நிகழ்காலத்துக்கு என்ன படித்தோம்? கிறு கின்று ஆண் என்று, அதை படித்தோங்களா. எதிர்காலத்துக்கு என்ன படித்தோம்? இப் இவ் இக். ஓகேங்களா, இதில் இவ் வருதுங்களா. வானா அதை நம்ம பகுவத உறுப்பிலக்கணம் படி படித்தா வா என்னவா மாறுனா இவ்வா மாறும். நம்ம பகுவத உறுப்பிலக்கணத்தை கூட நம்ம பிரிக்க தேவையில்லை. கொல்வார் கொல் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர். ஓகேங்களா, இந்த ஒரு ஜென்ரலாக நமக்கு பிரிக்க தெரிஞ்சால் போதும். வா இருக்குங்களா, வா இருந்தால் என்ன வரும்? அங்கே இவ் வரும். இவ்வு எதுக்கு படித்தோம்? நம்ம எதிர்கால இடைநிலை. அப்போ இந்த சொல் கொல்வார் என்ற சொல் எதை குறிக்குன்னா எதிர்காலத்தை குறிக்கும். புரியுதுங்களா? அப்போது இந்த சொல் எதை குறிக்கும்? கொல்வார் என்ற சொல். இப்போது நம்ம இடையில் இருக்கிற இடைநிலையை மட்டும் வச்சு இந்த சொல், ஓகேங்களா, இந்த சொல் எதிர்காலத்தை சார்ந்த சொல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், உணர்ந்த. ஓகேங்களா, உணர்ந்த இதை எப்படி பிரிப்பாங்கன்னா உணர் கூட்டல் இத் கூட்டல் இன் கூட்டல் இத்து கூட்டல் ஆ. ஓகேங்களா, நீங்கள் இந்த அளவுக்குலாம் போக தேவையில்லை. இந்த உணர்ந்த இன் இருக்குங்களா, எப்பவுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன் வந்தால் மட்டும் பகுவத உறுப்பிலக்கணத்தில் இன்னாவே இருக்காது. இன்னும் என்னவா மாறிடும்? இத்து இன்னா மாறிடும். இல்லை, இன்னா இருந்தால் என்னவா மாறிடும்? இத்து இன் ஆனது விகாரமாக மாறிடும். அப்போ இன் வந்தாலும் சரி இத்து வந்தாலும் சரி ரெண்டுமே நம்ம இறந்த கால இடைநிலை இத்திட் இருன்னு படிச்சிருப்போம். அப்போது இங்கே இன்னும் வந்தாலும் சரி நான் வந்தாலும் சரி அந்த நான் இன் எல்லாமே என்னவா மாறிடும்னா இத்தா மாறிடும். இத் இன் ஆனது விகாரம். ஓகேங்களா, அதனால் இந்த இத் இன், ஓகேங்களா, இது எது வந்தாலும் இது எதுக்குள்ளே வரும்னா இந்த இத் இட் இர்ரின். அப்போ இத்திட் இர்ரின் இர்ரின் இந்த எழுத்துக்கள் எதில் வரும்னு பார்த்தோன்னா இத்திட் இர்ரின். ஓகேங்களா, இந்த இத்து இட்டு இர்ரின் இது எதில் வரும்? இறந்த கால இடைநிலை. அப்போ இந்த சொல் எதை குறிக்குதுன்னா இறந்த காலத்தை குறிக்கிறது. உணர்ந்த என்ற சொல் எந்த குறிக்கிறது? எதை குறிக்கிறதுனா இறந்த காலத்தை குறிக்கிறது. புரியுதுங்களா? நம்ம எதுக்கு அந்த இடைநிலைகளை படித்தோன்னு இந்த இன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் வந்தாலும் இன்னாகவே இருக்காது, இத்தா மாறிடும். அல்லது இத் இன் ஆனது விகாரமாக மாறிடும். அப்போ இத்து வந்தாலும் சரி இன் வந்தாலும் சரி அது எதற்குரிய காலத்தை குறிக்கும்னு பார்த்தோன்னா இறந்த காலத்தை மட்டும்தான் குறிக்கும். இல்லை, அடுத்து ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள், அரைந்தனன். ஓகேங்களா, இதுவும் பாருங்கள் அரை இன் இருக்குங்களா, இன்னும் என்னவா மாறி இருக்கு? இத் இன் ஆனது விகாரமாக மாறி இருக்கு. அப்போ இன் இத் எது வந்தாலும் எதை குறிக்கும்? இறந்த காலத்தை குறிக்கும். அப்போது அரைந்தனன் என்பது எந்த சொல் பார்த்தோன்னா எந்த காலத்தை குறிக்கும் சொல்னு பார்த்தோன்னா இறந்த காலத்தை குறிக்கும் சொல். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு எதிர்காலத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே கொல்வார் வா வந்துருந்துச்சு, இப் இவ் இக் இந்த 3 எழுத்துக்கள் வந்தால் அது எதிர்காலம்னு பார்த்தோம். இங்கே வா வந்திருக்கு,
வா என்னவா மாறுனா பகுபத இலக்கணத்தில் பிரிக்கும்போது உறுப்பு இலக்கணத்தில் பிரிக்கும்போது இவ்வா மாறும். ஓகேங்களா, உங்களுக்கு பிரிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வா வந்திருக்கு கொல்வார். ஓகேங்களா, கொல்வார். ஓகேங்களா, அப்போது வா இவ்வா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவ்வு வந்தால் என்ன எதை குறிக்கும்? எதிர்கால இடைநிலை. அப்போது இந்த சொல் எதை குறிக்கும்? எதிர்காலத்தை குறிக்கும். அதே மாதிரி தான் இங்கே அரைந்தனன். ஓகேங்களா, இது இன் ஆனது விகாரமாக மாறிடும். அப்போ என்பது எதை குறிக்கும்னா இறந்த காலத்தை குறிக்கும். இறந்த கால இடைநிலை அது. அப்போ இந்த சொல் இறந்த காலத்தை சார்ந்த சொல். அடுத்ததாக பாருங்கள், விளைவது. விளைவது இங்கே வா இருக்குங்களா, விலை நம்ம பிரித்தா சிம்பிளாக பிரிங்க. விளைவது வா வருதுன்னா அது இவ்வா மாறும். இவ்வு என்ன எந்த காலத்தை குறிக்கும் சொல்? எதிர்காலத்தை குறிக்கும் சொல். அப்போ விளைவது என்பது எதிர்காலத்தை குறிக்கும் சொல். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள், சமைக்கின்றார். நம்ம கிரு கின்று ஆண் என்றுன்னு படித்தோம். கிரு கின்று ஆண் என்று இது எல்லாம் எது நிகழ்காலத்தை குறிக்கும் சொல். என்ன இடைநிலையில் கிருக்கின்ற ஆண் என்று எதை குறிக்கும்? கிருக்கின்ற ஆண் என்று நிகழ்காலத்தை குறிக்கும். இந்த ஒரு சொல்ல எடுத்துக்கோங்க, சமைக்கின்றார். சமைக்கின்றார் கின்றுன்னு வருதுங்களா, அப்போ கின்று ஆண் என்று எது வந்தாலும் எதை குறிக்கும்? நிகழ்காலத்தை குறிக்கும். அப்போ சமைக்கின்றார் என்ற சொல் எதை குறிக்குதுன்னா நிகழ்காலத்தை குறிக்கின்ற சொல் சமைக்கின்றார். ஓகேங்களா, இப்படி நம்ம இந்த இடைநிலைகளை வச்சு நிறைய சொற்களுக்கு நம்மளால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒரு சொல் வினை. ஓகேங்களா, வினையை தான் மேக்சிமம் காலம் காட்டும். அப்படி வினையில் இருக்கிற இடைநிலை தான் இது இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமா அப்படின்றதையே குறிக்கும். அந்த இடைநிலையை நம்ம படிச்சிட்டோன்னா நம்மளால் எந்த கேள்வி கொடுத்தாலும் எந்த வார்த்தை கொடுத்தாலும் இது எந்த காலத்தை சார்ந்த சொல்லுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போவோம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போவோம். இது புக் சோர்ஸ் பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வருவோம். இங்கே பாருங்கள், அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். என்ன இருக்குங்க? பெற்றவர். அப்போது என்ன வந்திருக்கு? ரா. ஓகேங்களா, ரா எங்கேயாச்சும் வருதான்னு பாருங்கள். இன் எந்த சொல் பார்த்தோன்னா எந்த காலத்தை குறிக்கும் சொல்? இதில் இதே பெற்றவர் எப்படி பிரிக்கலாம்னா பெரு கூட்டல் 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 ஆறுன்னு வரும். ஓகேங்களா, பெற்றவர். ஓகேங்களா, இதில் வந்திருக்குங்களா, அப்போ என்ற சொல். ஓகேங்களா, என்ற எழுத்து எந்த காலத்தில் வருதுன்னு பார்த்தோன்னா இறந்த காலத்தில் வரும். இறந்த கால இடைநிலைகளா இன் படித்தோம். ஓகேங்களா, பெற்றவர் அதில் என்பது எதை குறிக்குது? இறந்த கால இடைநிலையை குறிக்கிறது. அப்போ இந்த சொற்றொடரே எந்த காலத்தை குறிக்கிறதுனா இறந்த காலத்தை குறிக்கிறது. அல்லது நீங்கள் படிக்கும்போதே கூட தெரியும். ஓகேங்களா, நம்ம இந்த அளவுக்கு டீப்பாக படிக்கலனா கூட நம்ம சிம்பிளாக ஒரு சொற்றொடரை படிக்கும்போது கூட நிறைய சொற்றொடர் இது நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமானு நம்மளால் கணிக்க முடியும். அப்படி ஒரு சில வார்த்தைகள் நம்மளால் கணிக்க முடியாத, கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது, இதுதான் நம்மளால் குறிப்பிட முடியாத வார்த்தைகளை இந்த இடைநிலைகளை வச்சு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். அப்போ பெற்றவர். ஓகேங்களா, ஆல்ரெடி வாங்கிட்டார். அப்போது அது எதை குறிக்கிறதுனா இறந்த காலத்தை குறிக்கிறது. அப்போ இந்த கேள்விக்கான விடை இறந்த காலம். அடுத்த கேள்வி பாருங்கள், பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. முருகன் வந்தான். இங்கே வந்திருக்கு. நம்ம தான் சொன்னோம் இன்னும் வந்தால் என்னவாகிடும்? இன் ஆனது விகாரமாக ஆகிடும். அப்போ இது இன். ஓகேங்களா, இன்னா வரும். அப்போது தான் என்னவா மாறிடும்? இன்னா மாறிடும். அப்போ எதில் வருதுன்னா இறந்த கால இடைநிலை. என்பது இறந்த கால இடைநிலைக்கு உரிய எழுத்து. அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை இறந்த காலம். அல்லது நீங்கள் சிம்பிளாக ஓகேங்களா பேச்சு வழக்கில் முருகன் வந்தான். இல்லை, வந்தான் என்பது எதை குறிக்கும்? இறந்த காலத்தை தான் குறிக்கும். ஓகேங்களா, அப்படி நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கலாம். குறிப்பிட்டு இதுதான் நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணனா இந்த இடைநிலைகள் கான்செப்டை வச்சா மட்டும்தான் நம்மளால் காலத்தை கணிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். இங்கேயும் பாருங்கள் இன்னும் இருக்குது. இன்னும் என்னவா மாறும்? இன்னா மாறும். ஓகேங்களா, அடைந்தனர். அப்போ இன்னா மாறின என்ன காலம்? இறந்த காலம். ஏன்னா இது இன் இந்த கான்செப்டில் வரும். ஓகேங்களா, இன் எந்த காலத்தை குறிக்கும்? இறந்த காலத்தை குறிக்கும். அதே மாதிரி அடுத்ததை பாருங்கள், மாடுகள் இப்போது புல் மேய்கின்றன. இதில் பாருங்கள், கின்று ஆண் என்று நம்ம படித்தோம். கின்று ஆண் என்று எந்த காலத்தில் வரும்னு பார்த்தோன்னா எதிர்காலத்தில் வரும். நிகழ்காலத்தில் வரும். எந்த காலத்தில் வரும்?
நிகழ்காலத்தில் வரும். கிறு கின்று ஆனின்று. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மாடுகள் இங்கே இப்போதுன்னே கொடுத்துட்டாங்க. இப்போதுன்னா இப்போ நடக்கிற விஷயம். இப்போ நடக்கிற விஷயம்னா நிகழ்காலம். இப்படியும் நம்ம இப்பொழுதை வச்சும் இந்த கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா, ஓகேங்களா, அப்படி இல்லைனா மேய்கின்றன கிறு கின்று ஆனின்று இது வந்தால் என்ன காலத்தை குறிக்கும்? நிகழ்காலத்தை குறிக்கும். ஆக மொத்தத்தில் நமக்கு இடைநிலை இதுதான் தெரிஞ்சால் போதும். அந்த மூணு கான்செப்ட் இட் இன் வந்தால் இறந்த காலம். ஓகேங்களா? கிறுக்கின்ற ஆனின்று வந்தால் நிகழ்காலம். ஓகேங்களா? இவ் இக் இந்த 3 எழுத்துக்கள் வந்தால் இது எதிர்காலம். ஓகேங்களா? இந்த மூணு கான்செப்ட் இருந்தால் போதும். நம்மளால் மேக்ஸிமம் எல்லா சொற்களுக்கும் இது எந்த காலம்னு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்ந்தெழுதுக. கண்ணன் பாடுகிறான். பாருங்கள், கிறு கின்று ஆன் என்றான். இந்த கான்செப்டில் வருதுங்களா? கிரண் வருது. ஓகேங்களா? பாடுகிறான். கிறு கின்று ஆன் என்று இந்த கான்செப்டில் வருதுங்களா இது? அப்போ இந்த கான்செப்டில் வந்தால் இது நிகழ்காலம். கிறு கின்று ஆன் என்று என்ன பார்த்தோம்? நிகழ்காலம். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டு. கண்ணன் பாடுகிறான்னா இப்போ பாடிட்டுருக்கிறான் கண்ணன். ஓகேங்களா? அப்போது ஆன்சர் என்ன? நிகழ்காலம். நிறைய சொற்களை நம்மளால் கரெக்டாக குழப்பிடும். ஓகேங்களா? இது இறந்த காலத்தில் வருமா, நிகழ்காலத்தில் வருமா, அல்லது இது எதிர்காலத்தில் வருமா, நிகழ்காலத்தில் வருமா, நிறைய கன்ஃபியூஷன் வரும். அப்படி கன்ஃபியூஷன் வர சொற்களுக்கு இந்த கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சரியான விடையை 100% உங்களால் சரியான ஆன்சரை பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சா, ஓகேங்களா, தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிற சொற்கள் இதில் கொடுத்துருக்கிற சொல்லில் என்ன வருதுன்னு லைட்டாக நமக்கு ஓரளவுக்கு கணிக்க தெரிஞ்சால் போதும். இது எதில் வரும்? நிகழ்காலத்தில் வருதா, இறந்த காலத்தில் வருதா, அல்லது எதிர்காலத்தில் வருதான்னு அக்யூரேட்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம இவ்வளோ படித்தது, ஓகேங்களா, பகுபத உறுப்பிலக்கணம்லாம் படித்ததுக்கு காரணமே இந்த இடைநிலை கான்செப்ட் நம்ம படித்ததுக்கு காரணமும் இதுதான். ஆரம்பத்தில் இது எதுக்கு படிக்கிறோன்னு தான் தோணி இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போது இதே மாதிரி தான். ஓகேங்களா? இரு வந்தால் என்ன? இறந்த கால இடைநிலை. கிறு இந்த சொற்களில் பாருங்கள், உயர்கிறான். ஓகேங்களா? நம்ம பிரிச்சனா என்ன வரும்னா பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி இடைநிலையாக கிறு வரும். ஓகேங்களா? அப்போது கிறு கின்று ஆனின்று வந்தால் இதே நிகழ்கால இடைநிலை. இந்த மாதிரி தான் சொற்களோட காலத்தை நம்ம கரெக்டாக கணிக்கணும். ஓகேங்களா? இப்படி இருந்தால் மட்டும்தான் இதை வச்சு தான் காலமே அமையும். ஓகேங்களா? ப்ரொசீஜர், ஜென்ரலான ப்ரொசீஜரே இது தான். பட் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லி பார்த்தோம் நிறைய கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படின்னு இருக்கு. அப்போது நேற்று இரவுன்னு வந்துடுச்சு. அப்போ என்ன காலத்தில் வரணும்? இறந்த காலத்தில் வரணும். நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன். ஓகேங்களா? படித்தேன். அடுத்து பாருங்கள், உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வான் இருக்குது. அப்போ என்ன வரும்? வருவேன். ஓகேங்களா? இது எந்த காலத்தில் இருக்குது? எதிர்காலத்தில் இருக்குது. ஓகேங்களா? வே வந்திருக்கு. வே வரு எப்படி வரும்னா வா கூட்டல் இவ்வு கூட்டல் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போது வா வந்திருக்கு. வா வந்தாலே என்ன காலத்தை குறிக்கும்? எதிர்காலத்தை குறிக்கும். அப்பா வந்ததும் திட்டுன்னு இருக்குது. என்னவா இருக்கும்? திட்டுவார். அப்பா வந்ததும் திட்டுவார். இதுவும் என்ன காலம்? எதிர்காலத்தில் வரும். வா வந்திருக்குங்களா? வா வந்தால் என்ன? இப்பு இக். ஓகேங்களா? அந்த கான்செப்டில் வரும். அப்போது இது எதிர்காலத்தில் குறிக்கும். நம்ம சிம்பிளாக பேச்சு வழக்கில் கூட சொல்லி பாருங்களேன். அப்பா வந்தால் திட்டுவார். ஓகேங்களா? அப்பா வந்தால் திட்டுவார்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா அது எதிர்காலத்தில் நடக்க போகிறது. ஓகேங்களா? வந்தால் திட்டு போகிறாரு. ஓகேங்களா? அப்போ இது எதிர்காலம். இப்படியும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். அப்படி ப்ரொசீஜர் படி நம்ம போனோம்னா இடைநிலைக்கு போயிடணும். ஓகேங்களா? நிறைய நம்ம பேச்சு வழக்கில் சொல்லி ஆன்சர் பண்ணுறது நிறைய இதில் நம்ம சொதப்பி விட்டுரும். ஓகேங்களா? ஆனால் இந்த கான்செப்ட், இடைநிலை கான்செப்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, கரெக்டாக தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா எந்த வார்த்தை கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்பொழுது நான் தமிழ் இப்பொழுதுன்னு கொடுத்தாங்க. நான் படிக்கின்றேன். ஓகேங்களா? ஓகேங்களா? கிறுக்கின்று ஆன் என்று இந்த கான்செப்டில் போட்டோம்னா படிக்கின்றேன் அப்படின்னு கூட போடலாம். ஓகேங்களா? அடுத்ததாக இது தேவையில்லை. ப்ரீவியஸ் இயர் கொஷின்கே போயிடலாங்களா? ஏன்னா கான்செப்ட் இவ்வளோ தான். இதை தாண்டி வேறு எதுவும் இருக்க போகிறதில்ல. புக்கில் கொஞ்சம் சோர்ஸ் இருக்குது, 7th புக்கில், அதை பார்த்துட்டு போயிடலாங்களா? ஆனால் ரொம்ப பெரிய கான்செப்ட் இல்லை, சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா? இறந்த காலத்துக்கு என்ன வரும்? நடந்தால். நிகழ்காலத்தில் நடக்கிறாள். இங்கே பாருங்கள், இதிலே கூட கான்செப்ட் பாருங்கள். இட் இன். ஓகேங்களா? இன் ஆனது விகாரமாக மாறிடும். அதனால் இன் வந்தாலும் இத் வந்தாலும் அது இறந்த காலத்தில் வரும். நடக்கிறான். கிறு கின்று ஆன் என்று. இது பாருங்கள், இவ் இக் அந்த கான்செப்டில் வந்துருக்கு. இது எதிர்காலம். அதே மாதிரி இது பார்த்தோன்னா எப்படி வரும்னா இறந்த காலத்துக்கு எழுதுங்கள். ஓகேங்களா? எழுதுங்கள் வரலாங்களா?
எழுதுங்கள் வராது. எழுதினேன், ஓகேங்களா, எழுதினேன், எழுதினேன். அடுத்ததான் நிகழ்காலத்துக்கு எழுதுகிறேன், எழுதுகிறேன். இங்கே என்ன வரும்? எழுதுவேன், எழுதுவேன். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணோம். ஓடுக்கு என்ன வரும்? ஓடினேன், என்ன வரும்? ஓடினேன். அடுத்ததாக ஓடுகின்றேன், அடுத்ததாக ஓடுவேன். சிரி, சிரித்தேன், சிரிக்கின்றேன். அடுத்ததாக சிரிப்பேன். ஓகேங்களா, அடுத்ததாக பிடி, பிடிக்கு என்ன வரும்? பிடித்தேன். அடுத்ததாக பிடிக்கின்றேன், பிடிப்பேன். அடுத்ததாக இறங்கு, இறங்குக்கு என்ன வரும்னா இறங்கினேன், இறங்குகின்றேன். அடுத்ததாக இறங்குவேன். ஓகேங்களா, அவ்வளோதான். ரொம்ப எளிமை. அந்த கான்செப்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டால் போதும். எந்த மாதிரி கேள்வி கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. இந்த மாடல்லையும் கேள்விகள் வரும். ஓகேங்களா, நம்ம ஒரு மாடல் பார்த்தோம். ஒரு காலத்தை கொடுத்து ஒரு கேள்வி கொடுத்தது எந்த காலம்னு கேட்பாங்க, அது ஒரு மாடல். இதே காலம் கொஷின்லேயே. ஓகேங்களா, இன்னொரு மாடல் இந்த மாதிரி சொற்றொடர் ஒன்று கொடுத்துட்டு இதை திருத்தி நம்ம எழுதுகிற மாதிரியும் கேள்விகள் வரும். ஓகேங்களா, அதை நம்ம பின்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்க்க போகிறோம். இப்போ இதை திருத்திடலாங்களா? அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான்னு இருக்குது. வருவான், இவ்வு வந்திருக்குங்களா? வரு, இவ்வு வந்திருக்குங்களா? அப்போ இது எதிர்காலத்தில் இருக்குது. அமுதன் நேற்றுன்னு இருக்குது. அப்போ இது எந்த காலத்தில் மாற்றணும்? இறந்த காலத்தில் மாற்றணும். அப்போ அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். ஓகேங்களா, இத்தியின் ஆனது விகாரம். அப்போது இன் என்பது இறந்த காலத்தை குறிக்கிற ஒரு எழுத்து தான். ஓகேங்களா, அப்போது இது வந்துடும். அடுத்தது கண்மணி நாளை பாடம் படித்தால்னு இருக்குது. இத்து வந்திருக்கு. இத்து வந்தது என்னென்னா இறந்த காலத்தை குறிக்கும். இத்து என்ற எழுத்து எந்த காலத்தை குறிக்கும்? இறந்த காலத்தை குறிக்கும். ஆனால் இங்கே நாளைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எதிர்காலத்தில் வரணும். நாளை என்பது எதிர்காலம் தானே. ஸோ படித்தால் என்பது என்னவா மாறும்னா படிப்பால். கண்மணி நாளை பாடம் படிப்பால். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இப்பு, இப்பு, இவ், இக், இது வந்தால் என்ன? எதிர்கால இடைநிலை. ஓகேங்களா, இந்த இடைநிலை மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சரை கரெக்டாக போட்டுடலாம். மாடுகள் இப்பொழுது புல் மேயும். இப்பொழுதுன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது சொல்கிறேன். ஓகேங்களா, மாடுகள் இப்போது புல் மேயும். இப்போதுன்னு சொல்லிட்டாங்க. நிகழ்காலம். ஓகேங்களா, இப்போதுன்னா நிகழ்காலம். அப்போது என்ன வரும்? இருக்கின்ற ஆண் என்றில் வரணும். அப்போது மாடுகள் இப்போது புல் மேய்கின்றன, மேய்கின்றன. ஓகேங்களா, அடுத்தது இந்த கொஸ்டினை பாருங்கள். ஆசிரியர், ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார். என்ன இருக்குது? நாளைன்னு இருக்குது. அப்போது எதிர்காலத்தில் தான் வினை சொல் அமையணும். ஆனால் இங்கே நடத்தினார், நடத்தினார் அப்படின்றது எந்த காலத்தை குறிக்கும்? இறந்த காலத்தை குறிக்கும். என்ன காலத்தை? இறந்த காலத்தை குறிக்கும். நமக்கு இங்கே கொடுத்துருக்குது எதிர்காலம், இங்கே கொடுத்துருக்குது இறந்த காலம். அப்போ இதையும் எதிர்காலமாக மாற்றணும்னா ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். என்ன மாற்றணும்? நடத்துவார். வார் வருதுங்களா? இவ் வருதுங்களா? அப்போது இப், இவ், இக் வந்தால் என்னத்துக்கு? எதிர்காலத்துக்கு மாறிச்சு. நம்ம பேச்சு வழக்கில் கூட மாற்றிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியான ஆன்சரை பண்ணலாம். அடுத்ததாக பாருங்கள். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நேற்றுன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா, இங்கே கிரோம்னு இருக்குது. கிருக்கின்ற ஆண் என்று எந்த காலத்தை குறிக்கும்? நிகழ்காலத்தை குறிக்கும். இங்கே நேற்றுன்னு வந்துடுச்சு. அப்போ இதை நம்ம இறந்த காலத்துக்காக மாற்றணும். அப்போது நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்னு மாற்றலாங்களா? சென்றோம். இதில் பாருங்கள், ரோ, இரு, இட், இட், இர்ரின். ஓகேங்களா, இட், இட், இர், இன். இந்த இரு வருதுங்களா? அப்போ அந்த இரு வந்தால் என்ன காலத்தை குறிக்கும்? இறந்த காலத்தை குறிக்கும். அப்போது இந்த 5 எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இந்த 5 கேள்வியும் நீங்கள் மறக்கவே கூடாது. புக்ஸ் ஒரு சொல்கிறேன் பாருங்கள். 7ஆம் வகுப்பு பருவம் 1 இயல், பருவம் 2 இயல் 1. நிறைய டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்போ சொல்கிறேன்னு. எதுக்குன்னா இது எல்லாமே ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் நிறைய முறை, ஓகேங்களா, நிறைய முறை இந்த 5 கேள்விகளே ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த மாடு புல் மேய்ந்தது இதை வச்சே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இந்த 5 எக்ஸாம்பிளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதில் எதுவும் பிழை இல்லாத மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை சார்ந்த கேள்வி நிறைய முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 7ஆம் வகுப்பில் பருவம் 2ல் இயல் 1. ஓகேங்களா, இதை புக் வச்சுருந்தா எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து கேள்விகள் நிறைய முறை வந்திருக்கு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போக போகிறோம். அதை போனோன்னா உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோங்களா? இப்போ பாருங்கள், அடுத்ததாக பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்வு செய்க. ஓகேங்களா, கண்ணன் படித்தான். இட், இட், இர்ரின் எந்த காலத்தை குறிக்கும்? இறந்த காலத்தை குறிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டு.
ஓகேங்களா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கும் பார்த்துடலாங்களா. இங்கே பாருங்கள், பூவிழி கோலம் வரைகிறாள். வரைகிறாள் என்பது தானே வினை சொல். அப்போ இதில் தான் நம்ம இடைநிலையை பார்க்கணும். கிரால் கிறுக்கின்ற ஆண் என்று வந்தால் அதை நிகழ்காலத்தை குறிக்கும். இங்கே எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. உணவு உண்பார். ஓகேங்களா. ஊட்டமிகு உணவு உண்பார். ஓகேங்களா. உண்பார் இப்போ வருதுங்களா. இவ் எந்த காலத்தை குறிக்கும்? எதிர்காலத்தை குறிக்கும். அப்போ இது நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. தேடி படிக்கின்றார். இருக்கின்ற ஆண் என்று நிகழ்காலத்தை குறிக்கும். எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சரியான ஸ்டேட்மெண்ட் எதுனா கண்ணன் படித்தான். இத்து வந்திருக்கே. இத்தின் இறந்த காலத்தை குறிக்கும். ஓகேங்களா. அவ்வளவுதான், எளிமை. ரொம்ப ரொம்ப அந்த 3 இடைநிலை கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். நம்ம ஒரு சொல் பார்த்து அது இடைநிலை எதுவாக இருக்குன்னு கெஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அதை வர வச்சுக்கிட்டா போதும். கண்டிப்பாக இந்த கன்ஃபியூஷனே இல்லாமல், ஓகேங்களா. ஒரு சில சொல் பார்க்கும்போதே இது நிகழ்காலம் தான் எதிர்காலம் தான் நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு சில சொல் நம்ம என்ன தான் சொல்லி பார்த்தாலும் சரி, எப்படிலாம் யோசித்து பார்த்தாலும் சரி, கணிக்கவே முடியாது. ஓகேங்களா. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இந்த இடைநிலை கான்செப்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் சரியான விடையை நம்மளால் அளிக்க முடியும். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். இது நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம் அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்துருந்தாங்க. அந்த 5 கேள்விகள் சொல்லியிருந்தால, இந்த 5 கேள்விகளில் கடைசி செல்கிறோம்க்கு பதிலாக செல்வோம்னு அவங்களே மாற்றி கொடுத்துட்டாங்க. இது எந்த காலத்தை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்களா. நேற்றுன்னு வந்துடுச்சு. அப்போது பார்த்ததுமே இதை கெஸ் பண்ணிடலாம். நேற்றுன்னு வந்ததால் எந்த காலத்தை குறிக்கும்? இறந்த காலத்தை குறிக்கும். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்பது இறந்த காலத்தை குறிக்கும். சரிங்களா. அடுத்ததாக பொருத்தமான காலம் அமைத்தல். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவல்லல். இல்லைங்களா. இதில் எது வினை சொல்லு பார்த்தோன்னா இந்த தலை கொடுத்தவன். இன் தலை கொடுத்தவன். ஓகேங்களா. கொடுத்தவன் தான் வினை சொல்லுதில் கொடு கூட்டல் இத்து கூட்டல் அன்னு வரும். ஓகேங்களா. அப்போ இத்து வந்தாலே என்ன? இறந்த காலம். இன் எந்த காலத்தை குறிக்கும்? இறந்த காலத்தை குறிக்கும். அப்போ ஆன்சர் இறந்த காலம். மழை நன்கு பெய்தது. மழை நேற்று நல்லா பெஞ்சிச்சுப்பா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அப்படி நீங்கள் கெஸ் பண்ணி போட்டாலும் சரியான விடையை போடலாம். என்ன? இறந்த காலம். பெய்தது. பெய் கூட்டல் இத்து கூட்டல் அதுன்னு வரும். ஓகேங்களா. அப்போது இத்து வருது, தா வருது. அப்போ இத்து வந்தால் என்ன? இறந்த காலத்தை குறிக்கும். நம்ம பகுபத உறுப்பிலக்கணத்தை கரெக்டாக நம்மளுக்கு பிரிக்க தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக போடலாம். அப்படி தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. கெஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இலக்கணம். நம்ம சிலபஸே இலக்கண அடிப்படையில் மாற்றிட்டாங்க. ஸோ ப்ராக்டிஸ் எப்போலாம் டைம் கிடைக்குதோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருங்கள். நம்ம வீடியோஸை கூட எடுத்து பாருங்கள். இல்லை, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை போட்டிருப்போம். நீங்கள் கான்செப்டை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை இருக்கிற வீடியோவை கூட எடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், பெய்தது, பெய். ஓகேங்களா. இதை எப்படி பிரிக்கலாம்னா பெய் கூட்டல் அந்த மாதிரி பிரிக்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன பகுபத உறுப்பிலக்கணம் அந்த மாதிரி பிடிச்சோன்னா இங்கே இத்து வரும். ஓகேங்களா. இத்தின் இறந்த காலத்தை குறிக்கும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். ஓகேங்களா. இது கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். அப்போ இது படிக்கும் போதே நமக்கு என்ன தெரியுது? வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். ஓகேங்களா. பெறுவான். அப்போது இவ் வருதுங்களா. பெறுவான். இதை பிரித்தா பெரு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆன்னு வரும். ஓகேங்களா. அப்போ இவ் வந்தால் எந்த காலத்தை குறிக்கும்? எதிர்காலத்தை குறிக்கும். இக் 3 எந்த காலத்தை குறிக்கும்? எதிர்காலத்தை குறிக்கும். அப்போது இந்த சொற்றொடர் எதிர்காலம் சார்ந்த சொல். நம்ம படிக்கும் போதே கூட தெரியும். ஓகேங்களா. கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். ஓகேங்களா. வேலை செஞ்சால் நமக்கு சம்பளம் அதிகமாக வாங்குப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறது எந்த காலத்தை குறிக்கும்? எதிர்காலத்தை குறிக்கும். அப்போ ஆன்சர் எதிர்காலம். அடுத்ததா, குமரன் மலையில் நனைந்தனன். பார்க்கும்போது இன்னும் வந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் தா பக்கத்தில் தான் வரும். அப்போ இன்னும் தா வந்தாலே என்ன காலத்தை குறிக்கும்? இறந்த காலத்தை குறிக்கும். ஆல்ரெடி நம்ம பகுபத உறுப்பிலக்கணத்தில் இன்னும் இத்தை பற்றி கான்செப்டை பார்த்துட்டோம். அந்த கான்செப்ட் படி ஆனது விகாரமாக மாறி இந்த இத்து தான் வரும். அப்போ அந்த இத்து எந்த காலத்தை குறிக்கும்? இறந்த காலத்தை குறிக்கும். நீங்களா பார்த்ததும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்ததும் இது தானே கரெக்டாக கெஸ் பண்ண முடியும் உங்களால். பொருத்தமான இணையை தேர்க. அவன் வந்தான். இன்னு தா. இல்லை, பக்கத்தில் இருக்குங்களா. அப்போ இது என்ன காலம்? இறந்த காலம் என்பதே சரி. இதுக்கு அடுத்ததெல்லாம் செக் பண்ணிடலாங்களா. வருகிறான், கிறுக்கின்றான் என்று எந்த காலம்? நிகழ்காலம். அப்போ இங்கே எதிர்காலம்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்ததாக அது வந்தது. இன்னு தா பக்கத்தில் வந்திருக்கு.
இப்படி வந்தாலே இது என்ன காலம்? இறந்த காலம். இங்கே நிகழ்காலம்னு இருக்குது. நீ வந்தா, இங்கேயும் இன்னும் பக்கத்தில் இருக்குது. இது என்ன காலம்? இதுவும் இறந்த காலம். ஓகேங்களா? அப்போ இங்கேயும் எதிர்காலம்னு இருக்குது. அப்போ இதுவும் தவறு. ஓகேங்களா? அப்போது சரியான விடை நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவன் வந்தான் என்பது இறந்த காலத்தை குறிக்கிற சரியான இணை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இல்லை, கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இதே மாதிரி நம்ம புக் சோர்ஸில் ஒரு கொஷின் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அப்போ கண்மணி நாளை பாடம் படிப்பாள், நாளைன்னு வந்துடுச்சு. நாளைன்னு வந்தாலே எந்த காலத்தை குறிக்கும்? எதிர்காலத்தை குறிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எளிமையாகவும் நிறைய கேள்விகள் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரியான கேள்விகளும் இருக்குது. ஓகேங்களா? அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். இன் என்ன சொன்னார்? ஓகேங்களா? சொன்னார். சொன்னாரில் இன்னும் வருதுங்களா? இடையில் சொல் கூட்டல் இன் கூட்டல் ஆர்னு வரும். ஓகேங்களா? பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்தா இடையில் இன்னுன்னு ஒரு இடைநிலை வரும். அந்த இன். ஓகேங்களா? இந்த இன் வரும். ஓகேங்களா? இர் இன். ஓகேங்களா? இன் வந்தால் என்ன காலம்? இறந்த காலம். சொன்னார். நம்ம பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி கரெக்டாக பிரிக்க தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம கெஸ் பண்ண தெரிஞ்சாலே ஆன்சரை கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணிடலாம் ஆன்சரையும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றார். இருக்கின்று ஆண் என்று நடக்கின்றார். கின்றுனா என்ன காலம்? நிகழ்காலம். ஓகேங்களா? அப்போ அந்த 3 கான்செப்ட் எத்தனை இடத்துல நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு காலம்லேருந்து மினிமம் ஒரு கொஷின்லேருந்து 2 கொஷின் வரைக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில். ஓகேங்களா? அதனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கட்டாயம். நல்லோர் வாழ்த்தினார். நல்லோர் வாழ்த்தினார். அப்போது இத்து வந்திருக்கு. இன் எந்த காலம்? இறந்த காலம். நம்ம பேச்சு வழக்கில் கூட சொல்லி பாருங்கள், நல்லோர் வாழ்த்தினார். அப்போது நல்லவங்க வாழ்த்துனாங்கன்றது எந்த காலத்தை குறிக்கும்? இறந்த காலத்தை குறிக்கும். ஓகேங்களா? அப்படியும் நம்ம ஆன்சர் போடலாம். பாருங்கள், கண்மணி நாளை பாடம். இதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த படிப்பால்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க? இது என்ன காலம்னு கேட்டிருந்தாங்க. இப்போது கொஸ்டினில் டேஷ் கொடுத்துட்டு சரியான காலம் அமைய மாதிரி நம்மளே பொறுத்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு மாடல், பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு மாடல். கண்மணி நாளை பாடம் படிப்பால். நாளைன்னு வந்துடுச்சு. நாளைன்னு வந்தால் எதிர்காலம். ஓகேங்களா? அப்போ படிப்பால். இக் என்ன காலம்? எதிர்காலத்துக்கான சொல். இங்கெல்லாம் பாருங்கள், இத்து வந்திருக்கு, இக்கு வந்திருக்கு, இங்கே இக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? உடனே இதுலேயும் படிப்பால்னு இருக்குது, படிக்கிறாள். ஓகேங்களா? இங்கே இக்கு இல்லை. இங்கே என்ன கன்சிடர் பண்ணோம்னா கிருவை கன்சிடர் பண்ணுறோம். இங்கே கிரோம். ஓகேங்களா? உடனே இங்கே இக்கு இருக்கே அப்படின்னு வரக்கூடாது. இங்கே கிரோம், இதை தான் கவனிக்கணும். இங்கே கிருவை கவனிக்கணும். ஓகேங்களா? இங்கே மட்டும்தான் படிப்பால் இப்போ வந்திருக்கு. அப்போ சரியான விடை கண்மணி நாளை பாடம் படிப்பால். ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள், பொருத்தமான காலம் கண்டறிக. மாடு புல் வந்துடுச்சுங்களா? இந்த கான்செப்ட் நிறைய இடத்துல வருது. மாடு புல் மேயும். மேயும் என்பது எந்த காலத்தில் வரும்? இறந்த காலத்தில் வருமானா? வராது. மாடு புல் மேய்கின்றன. கிருக்கின்றான் என்று வந்தாலே நிகழ்காலம். அப்போ இதுவும் இல்லை. மாடு புல் மேய்ந்தது. பாருங்கள், இன்னும் இத்து வந்தால் என்ன காலம்? இறந்த காலம். அப்போ ஆன்சர் என்ன? மாடு புல் மேய்ந்தது. இறந்த காலம் என்பதே சரியான விடை. மாடு புல் மேயும், இதுவும் நிகழ்காலம் இல்லை. ஓகேங்களா? பார்த்ததும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு. அதே கேள்வி எத்தனை முறை கேட்டிருக்காங்க பாருங்கள். கடற்கரை கேள்வி. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். 3வது முறை இந்த கேள்வி. ஓகேங்களா? அடுத்ததான் அதே கேள்வி பாருங்கள். பொருத்தமான ஒரே கொஷின். இதை சொல்லணும்னு நினச்சேன். ஒரே கொஷின் பேப்பர். ஓகேங்களா? நாங்கள் நேற்று கடற்கரைக்கு டேஷ். கீழே பாருங்கள், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்வோம். அதே கொஸ்டினே 2 முறை 2 விதமாக கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம கரெக்டாக தெரிஞ்சால் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் டபுள் ஜாக்பாட். ஓகேங்களா? ஒரே நேரத்தில் 2 கேள்விக்கும் சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் கான்செப்ட் தெரியலனா 2 கேள்விக்கும் தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், அந்த ஆன்சர் இங்கே தெரிஞ்சிச்சுன்னா இங்கேயும் அதே அப்ளை பண்ண வேண்டியது தான். நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம். ஓகேங்களா? இதுவும் இறந்த காலத்தை குறிக்கிற சொல் தான். ஓகேங்களா? நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம், இது இறந்த காலமானு கேட்டால் ஆமாம், இறந்த காலம். ஓகேங்களா? இது நிகழ்காலம். செல்வோம் அப்படின்றது நிகழ்காலமானால் இல்லை, செல்வோம் இவ்வு வருதுங்களா? அப்போ இது எதிர்காலத்துக்கு போயிடும். செல்கிறோம், கிருக்கின்றான் என்று வந்தால் நிகழ்காலம், இதுவும் இல்லை. சென்றோம். ஓகேங்களா? அப்போ இது என்ன காலம்? இறந்த காலத்தில் வரணும். இங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் இல்லை. அப்போ சரியான விடை நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம்.
ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதுலேயும் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி மாடு கொஸ்டின் வந்துச்சு பாருங்கள். மாடு புல் மேய்ந்தது. எத்தனை விதமாக இதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க பாருங்கள். மாடு புல் மேய்ந்ததுன்னு வந்துடுச்சு, இன்னும் வந்துடுச்சு, வந்துடுச்சு பக்கத்தில். அப்படி இது என்னவா இருக்கும்? இறந்த காலம். புரியுதுங்களா? நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, அந்த 3 இதுவும் மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ரின் அப்படின்னு வந்தால் அது இறந்த காலம். கிறுக்கின்ற ஆண் என்று வந்தால் நிகழ்காலம். இக் வந்தால் எதிர்காலம். இந்த 3 கான்செப்டை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் கரெக்டாக எந்த கேள்வியாக இருந்தாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு. இதுவும் நம்ம புக் பேக்கில் புக் சோர்ஸில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதே கேள்வி. நாளை சிறு தேர்வு நடத்துவார். ஓகேங்களா. நாளை என்பது எதிர்காலத்தில் குறிக்கும். அதே மாதிரி நடத்துவார். ஓகேங்களா. இதுவும் எதிர்காலத்தில் வர சொல். ஓகேங்களா. பொருத்தமான காலம் கண்டறிக. அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். ஓகேங்களா. பக்கத்தில் வந்தாலே என்ன காலமாக இருக்கணும்? இறந்த காலமாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே சரி. இங்கெல்லாம் பாருங்கள், படிப்பால் இப்போ வந்தால் என்ன காலம் வரணும்? எதிர்காலம் வரணும். இங்கே இறந்த காலம்னு இருக்குது. மேய்கின்றன மாடுகள் புல் மேய்கின்றன. ஓகேங்களா. இது நிகழ்காலம்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஆன்சர் கரெக்டு தான். ஓகேங்களா. மாடுகள் புல் மேய்கின்றன. ஆனால் அவங்க ஆன்சர் இது தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கான்செப்ட் படி பார்த்தோன்னா மாடுகள் புல் மேய்கின்றன. இருக்கின்ற ஆண் என்று வந்தாலும் நிகழ்காலத்தில் தான் வரும். அப்போ இதுவும் எனக்கு தெரிஞ்சு சரியான விடையாக தான் இருக்கும். ஓகேங்களா. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். இது எதிர்காலம் இல்லை, இறந்த காலம். ஓகேங்களா. இதுக்கு மட்டும் ஆன்சர் யாராச்சும் கரெக்டாக தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் மாடுகள் புல் மேய்கின்றன. இதுவும் சரியான விடை தான். ஏன்னா கிறுக்கின்ற ஆண் என்ற அந்த கான்செப்ட் படி பார்த்தாலும் சரி, நம்ம பேச்சு வழக்கில் சொன்னாலும் சரி, மாடு புல் மேய்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கேயும் கல்விகுதி தான் வந்திருக்கு, இங்கேயும் நான் வந்திருக்கு. ஓகேங்களா. அதனால் இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க கீ ஆன்சரில் பாருங்கள், ஏ தான் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாடுகள் புல் மேய்கின்றன அல்லது மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு வரணுமோ நிகழ்காலத்துக்கு? எனக்கு தெரிஞ்சு கின்றன்னு வந்திருக்கு. ஸோ இதுவும் நிகழ்காலமாக தான் இருக்கும். சரி, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்த கேள்விக்கு போகலாம். திரும்ப வந்துச்சு, மாடு புல் மேய்ந்தது. இது எல்லாமே வேறு கொஷின். ஓகேங்களா. வேறு கொஷின் பேப்பரில் கேட்ட கேள்வி தான். நிறைய டைம் இந்த மாடுகள் புல் கான்செப்ட் வச்சு கேள்விகள் வந்திருக்கு. மாடு புல் மேய்ந்தது நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். இன்னும் தான் வந்திருக்கு. அப்போ இறந்த காலம். அடுத்ததாக மாடுகள் நான் சொன்னேன்ல, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறப்போன்னு. இப்போ பாருங்கள், திரும்பவும் கொஷினை லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ணி மாடுகள் இப்பொழுதுன்னு மாற்றிட்டாங்க. மாடுகள் இப்பொழுதுன்னு கொடுத்ததால என்னவா மாறிச்சு? புல் மேய்கின்றன. கிறுக்கின்ற ஆண் என்ற வரணும். ஓகேங்களா. அப்போது இதே மாதிரி தானே இந்த ஆப்ஷன் இருக்குது, மாடுகள் புல் மேய்கின்றன. அப்போ இதுவும் நிகழ்காலம் கரெக்டாக தான் இருக்கணும். ஆனால் கீழே அவங்க ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த கேள்விக்கு பாருங்கள், மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இப்பொழுதுன்னு இங்கே வந்திருக்கிறதால இங்கே இப்பொழுதுன்னு இல்லை, அதனால் இது நிகழ்காலம் இல்லைன்னு சொல்ல வராங்களோ? கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது ரொம்ப. ஓகேங்களா. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, கண்மணி. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த கேள்வி தான். கண்மணி நேற்று பாடம் படித்தாள். இது நிகழ்காலமானு பார்த்தோன்னா இல்லை, நேற்றில் வந்துடுச்சு. நேற்றுன்னு வந்தால் என்ன காலம்னு வரலாம்? இறந்த காலத்தில் வரணும். கண்மணி பாடம் படிக்கிறாள். ஓகேங்களா. கிறுக்கின்ற ஆண் என்ற கான்செப்ட் நிகழ்காலம். அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், எதுக்கும் அடுத்தது செக் பண்ணிடுவோம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இப்புக்கு வந்தால் எதிர்காலத்தில் வரணும். அப்போ இது இல்லை. கண்மணி இன்றுன்னு வந்துடுச்சு. அப்போ நிகழ்காலம்னு வரணும். அப்போ இதுவும் இல்லை. அப்போது ஆப்ஷன் பி கண்மணி பாடம் படிக்கிறாள், நிகழ்காலம். இதுதான் சரியான விடை. இல்லை, அடுத்ததை பாருங்கள். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைகிறது. கிறுக்கின்ற ஆண் என்று கிரதுன்னு வருது. ஓகேங்களா. அப்போது கிறு கான்செப்ட் தான் வருது. அப்போ கிறு கான்செப்ட் வந்தால் இது என்ன வரணும்? நிகழ்காலம்னு வரணும். இங்கே எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போது இது தவறு. அடுத்ததாக பாருங்கள், ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைந்து கொண்டிருக்கின்றன. கிறுக்கின்ற ஆண் என்ற கான்செப்ட். கின்றன எதை வரும்னு பார்த்தோன்னா என்ன வரணும்? நிகழ்காலத்தில் வரணும். இறந்த காலம்னு இருக்குது. அப்போ இதுவும் தவறு. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடையும்.
ஓகேங்களா. சரண் அடையும் கிறுக்கின்ற ஆண் என்று கான்செப்ட் வந்தால் தான் நிகழ்காலம்னு வரணும். அப்போ இதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைந்தன. இன்தா பக்கத்தில் வந்தால் என்ன காலம்? இறந்த காலம். அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புரியுதுங்களா? கான்செப்ட்டு எங்கே கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம பார்க்கும்போது என்ன நினச்சிருவோம், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா. இது இறந்த காலத்தில் வருமா, ஒரு சில சொற்றொடர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய சொற்றொடர் கொடுத்தா நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணுறதுக்கே, படித்து பார்த்து கெஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணோன்னா சரியான விடையை அளிக்க முடியும். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்ததாக நடந்தான். நடந்தான்க்கு என்ன வரணும்? இத்து இன்னு தா வந்தால் என்ன காலம் வரணும்? இறந்த காலம். அப்போ ஆன்சர் இறந்த காலம். முதலமைச்சர் நேற்று கோவை என்ன வரணும்? வந்தார். நேற்றுன்னு வந்துடுச்சு. அப்போ இறந்த காலத்தில் தான் வரணும். இறந்த காலம்னாலே என்ன? இன்னு தா. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ளே இன்னு தா வந்தால் இறந்த காலம்னு உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னு தா வந்தாலே இறந்த காலம். சரியான தொடரை தேர்ந்தெடு. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். அப்போது குறிப்பிட்டுள்ளார் இது இறந்த காலம்னா கேட்டால் ஆமாம். ஏன்னு பார்த்தோன்னா சொற்றொடர் படிக்கும்போதே நமக்கு தெரியுது. இல்லை, குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா. உள்ளார். அப்போது மொழிபெயர்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். இறந்த காலம் என்பதே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. மொழிபெயர்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுவார். குறிப்பிடுவார்னா இது எதிர்காலத்துக்கு போயிடுது. ஆனால் இங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. மொழிபெயர்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுகின்றார். கின்றார்னு வந்தால் நிகழ்காலம்னு வரணும், எதிர்காலம்னு இருக்குது. ஓகேங்களா. அடுத்ததா மொழிபெயர்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுகிறார். கிறுக்கின்றான் என்று கான்செப்ட் வந்தாலும் இங்கேயும் என்ன காலம் வரணும்? நிகழ்காலம் வரணும். இங்கேயும் எதிர்காலம்னு இருக்குது. ஓகேங்களா. அப்போது சரியான விடை. ஓகேங்களா. இட் இர் இன் கான்செப்ட் படி பார்த்தா குறிப்பிட்டுள்ளார். இட்டு வருதுங்களா? இட் இர் இன் குறிப்பிட்டுள்ளார். அப்போது இட்டு வருது. இட்டு வந்தால் என்ன காலம்? இறந்த காலம். ஓகேங்களா. இங்கெல்லாம் பாருங்கள், குறிப்பிடுவார். ஓகேங்களா. குறிப்பிடுவார். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நிகழ்காலமில் கிறுக்கின்ற ஆண் என்று கான்செப்டில் வரணும். இங்கே மட்டும்தான் கரெக்டாக வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை சுட்டுக. இது ஒரு மாடல். ஓகேங்களா. இறந்த காலத்தை சுட்டும் வாக்கியத்தை நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்யும். மழை பெய்யும். இறந்த காலத்துக்கு என்ன வரணும்? இட் இர் இன். ஓகேங்களா. நாளைன்னு வந்துடுச்சு. இறந்த காலத்துக்கு நாளை வருமானா? இல்லை. அப்போது ஃபஸ்ட்டே இந்த ஆப்ஷன் எலிமினேட். அடுத்ததான் நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. பெய்தது. இட் இன் பெய்தது. தா வந்துடுச்சுங்களா. அப்போ இதுதான் சரியான விடையாக இருக்கும். எதுக்கும் அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிவிடுவோம். நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்கின்றது. கின்றதுனாலே என்ன? கிறுக்கின்ற ஆண் என்று வந்தாலே என்ன காலம்? நிகழ்காலம். கொஸ்டினில் இறந்த காலம் கேட்டிருக்காங்க. அப்போ சரியான இறந்த காலம் இருக்கிற தொடர் எதுனா நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. நம்ம பேச்சு வழக்கில் கூட இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. ஆன்சர் என்ன? நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. பொருத்தமான காலம் அமைத்தல். பாடம் படித்து முடித்தான். இத்து வந்திருக்கு. அப்போ இது என்ன காலமாக இருக்கணும்? இறந்த காலமாக இருக்கணும். ஏன்னா பாடம் படித்து முடித்தான் அப்படின்றது பேச்சு வழக்கில் சொன்னாலும் இறந்த காலத்தில் தான் வரும். இல்லை, இது எதிர்காலம்னு இருக்குது. அப்போ இது தப்பு. பாடம் படித்தான். இத்து வந்திருக்கு. என்ன காலம்? இறந்த காலம். கரெக்ட். அப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், படிக்கிறான். கீ ரா வந்திருக்கு. அப்போ இது எதிர்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிறுக்கின்று வந்தால் என்ன காலம்? நிகழ்காலம். அப்போ பாடம் படிப்பான். இப்பிவிக் வந்தால் என்ன காலம்? எதிர்காலம். இங்கே இறந்த காலம்னு இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, பாடம் படித்தான். இறந்த காலம் என்பதே சரியான விடை. இவ்வளோ ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சுங்களா? எனக்கு தெரிஞ்சு கிடச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்ததுலே நான் இன்னு தா வந்தாலே இறந்த காலம்னு ஒரு முடிவு வந்திருப்பீங்க. அதே மாதிரி எல்லா சொற்களுக்கும் கரெக்டாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஒரு 2-3 டைம், ஓகேங்களா, ஒரு கொஷினே திரும்ப படித்து இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும். 4-5 சோர்ஸை படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போது இந்த காலம் டாப்பிக்கு நான் 4-5 புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கிறேன். இந்த புக்கில் ஒன்று இருக்குது, இன்னொரு இன்ஸ்டியூட் புக்கில் ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு படிச்சிங்கன்னா அது பெரிய விஷயமே இல்லை. ஓகேங்களா. ஒரே சோர்ஸ், இல்லை ஒரே சோர்ஸ் அல்லது 2 சோர்ஸை ஒன்று சொல்லுவாங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4-5 புக்கை ஒரு டைம் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை.
ஒரே புக்கை ஒரே சோர்ஸை 4-5 டைம் படிக்கிறது தான் நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும். அதனால் எதை படிக்கிறதா இருந்தாலும் சோர்ஸை லிமிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் நான் படிக்க போகிறேன், ஆனால் படித்ததே திரும்ப 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 படிக்கணும். ஓகேங்களா, ஒரு 10 பக்கம் தான் இருக்குது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல், இன்னொரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் 50 பக்கம் இருக்குன்னா 50 பக்கத்தை உட்காந்து நான் ஒரு டைம் படிக்கிறத விட இந்த ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் இல்லை ஒரு புக் சோர்ஸோ ஓகேங்களா ஒரு 4 பக்கம் தான் இருக்குதுன்னு அதை நீங்கள் ஒரு 20 டைம் படிச்சிங்கன்னா அந்த 20 டைம் ஒரே சோர்ஸை படிக்கிறது தான் உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டை தரும். அந்த நிறைய சோர்ஸ் இருக்குது அதை நான் ஒரே டைம் படிக்கிறேன்னு படிச்சிங்கன்னா அது பெரிய ரிசல்ட்டை தராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு புத்தகத்தை பல டைம் படிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்டை தரும், பல புத்தகத்தை ஒரே முறை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோர்ஸை லிமிட் பண்ணிக்கோங்க, படித்ததே திரும்ப 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 ரிவைஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பொருத்தமான காலம் அமைத்தல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். என்ன சொல்லுக்கு? நட. இறந்த காலத்துக்கு என்ன வரும்? நட. இத்தி இன்னில் வரணும். ஓகேங்களா, அப்போது நடந்தால் ஃபஸ்ட்டே கரெக்டாக இருக்குது. நிகழ்காலத்தில் கிறு கின்று ஆண் என்றெல்லாம் வரணும், அப்போ நடக்கிறாள் கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக எதிர்காலம் இப் இவ் இக் இடைநிலையாக வர சொல்லு வரணும், நடப்பான். இப்போ வருதுங்களா, அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கரெக்டு. ஓகேங்களா, அந்த 3 கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சால் இந்த கேள்விக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம ஒரு டாப்பிக்கை நல்லா படித்து ரிவைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த டாப்பிக்கில் இருந்து வர கேள்வியை டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அந்த டைமை ஓகேங்களா அந்த கேள்விக்கான ஒரு டைமை மற்ற கேள்விகளுக்கு தெரியாத கேள்விக்கு நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டை தரும். நிறைய உட்காந்து படிக்கிறேன்னு படிச்சுட்டே இருக்காதீங்க, அது நல்ல ரிசல்ட்டை தராது. ஒரு வாரம் படிக்கிறத எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் கண்டினியூஸாக படிக்கிறீங்கன்னா ஒரு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் கண்டினியூஸாக படிக்கிறீங்கன்னா சண்டே ஒரு நாள் உட்காந்து எதுவுமே படிக்காதீங்க, அந்த ஒரு வாரம் படித்ததை மட்டும் உட்காந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மறக்கவும் மறக்காது, அந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே கூட ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரலும் படிக்கிறீங்கன்னா அதை நைட்டு ஒரு 1 ஹவரில் ரிவைஸ் பண்ணிடலாம், 1 ஹவர் 2 ஹவரில் உட்காந்து அழகாக ரிவைஸ் பண்ணிடலாம். அப்படி பண்ண முடியாதவங்க வாரத்தில் 6 நாள் படிங்க, அல்லது 5 நாள் படிங்க. ஓகேங்களா, ஒரு நாள் உட்காந்து 1 நாளோ 2 நாளோ ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த ரிவிஷன் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். ஓகேங்களா, அதனால் ரிவிஷன் பண்ணுறது மட்டும் எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ரிவிஷன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா, பர்சனலாகவே நானே அனுபவிச்சிருக்கேன், ரிவிஷன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா, ரிவிஷனோட பலன் உங்களுக்கு எக்ஸாமில் தெரியும். ஓகேங்களா, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். சரியான தொடரை தேர்ந்தெடு. இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருந்தேன். இன்னும் வந்திருக்கு, பக்கத்தில் தா எழுத்து சொல்ல வந்திருக்கு, தே வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ இது இறந்த காலமாக தான் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ இது தவறு. இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருப்பேன், இப்போ வந்திருக்கு, இப்போ வந்தால் என்ன காலம்? எதிர்காலம். அப்போ இதுவும் தவறு. இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருக்கின்றேன், கிறுக்கின்ற ஆண் என்று என்ன காலம்? என்ன காலம் இது? நிகழ்காலம், இறந்த காலம்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருக்கிறேன், கிறுக்கின்ற ஆண் என்று நிகழ்காலம். அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இந்த மாதிரி கேள்விகள்லாம் கொடுத்தா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகிடும். நம்ம ஜென்ரலாக படித்தோன்னா, நார்மலாக படித்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆனால் இடைநிலையை வச்சு படித்தோன்னா இந்த கேள்விக்கெல்லாம் நம்மளால் எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், ரொம்ப எளிமையாக இதை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இதுதான் சரியான விடைன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணால் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகேங்களா, இந்த அளவுக்கு நம்ம பார்த்ததும் கெஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும், எளிமையாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும். படிக்கும்போதே நமக்கு தெரியுது, எதிர்காலத்தை குறிக்கும் தொடர், தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும்பா அப்படின்னு எதை சொல்லுவோம்? எதிர்காலத்தை சொல்லுவோம். அப்போ ஆன்சர் தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும். ஓகேங்களா, இது எதிர்காலத்தை குறிக்கிற சொல் தான், சொற்றொடர் தான். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடு. உணவிற்கு, மதிய உணவிற்கு எங்கள் வீட்டுக்கு சென்றேன். ஓகேங்களா, சென்றேன் ரா வருதுங்களா, அப்போது இட் இர் இன், வெறும் இத்து மட்டும்தான் இறந்த கால இடைநிலைன்னு ஃபிக்ஸ் ஆகிடாதீங்க. இன்னும் சில எழுத்துக்களும் இருக்குது, இட் இர் இன், இந்த இன். ஓகேங்களா, இட் இர் இன், இது இறந்த காலம், இதுவே சரியான தொடராக தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது எதுக்கும் செக் பண்ணிவிடுவாங்களா? செல்வேன், இவ் வருதுங்களா, இவ் வந்தால் அது எதிர்காலம், இறந்த காலம் இல்லை. செல்கிறேன், கிறுக்கின்றான் என்று வந்தால் நிகழ்காலம், எதிர்காலம் அல்ல.
கொண்டிருக்கிறேன் கிருக்கின்றான் என்று வந்தால் நிகழ்காலம் எதிர்காலம் அல்ல. அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்ட். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த கேள்வி உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? இந்த கேள்வி உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரியான தொடரை தேர்ந்தெடு. திருமந்திரம் உரைப்பதில் நான் உளம் மகிழ்ந்தோம். இவ்வளோ நேரம் கிளாஸ் பார்த்தீங்க. இப்போ இந்த கிளாஸ் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கான பலனா எனக்கு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? நீங்கள் நம்ம கான்செப்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இடைநிலை கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த சொற்களில் எது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? மகிழ்ந்தோம் என்பது எதிர்காலத்தில் வருமா, மகிழ்கிறோம் என்பது நிகழ்காலத்தில் வருமா, மகிழ்வோம் என்பது இறந்த காலத்தில் வருமா, கொண்டிருக்கிறேன் என்பது இறந்த காலத்தில் வருமா, எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொன்று, ஒரு வாரமாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்து போயிடுறேன். ஓகேங்களா? லைக் பண்ணிட்டான் வீடியோ பாருங்கள். நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு வாரமாக வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், லைக் பண்ணால் நிறைய பேருக்கு காட்டுமா. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் எங்கேயோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதில்லை. பட் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு வாரமாக நான் வீடியோவில் சொல்லலாம்னு நினைப்பேன், கடைசியில் சொல்லலாம்னு நினச்சி மறந்தே போயிடுவேன். ஓகேங்களா? இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போது பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரையும் கம்பல்ஷன்லாம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனல் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? முக்கியமாக லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு காட்டுமா. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.